ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தின் 371வது நாமா ஓம் ஸ்ரீ வைகரி ரூபாயி நமஹ ஓம் என்பதாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஔவையாரின் மூதுரை என்னும் அறநூலின் கடவுள் வாழ்த்து பாடல் இது. நல்ல சிந்தனை வரும், பின் நல்ல வார்த்தைகள் வரும், லக்ஷ்மியின் கடாட்சம் அனைத்தும் தேடி வரும். விநாயகனை துப்பார் திருமேனி, சிவந்த திருமேனியை உடைய தும்பிக்கையான் பாதத்தை தினம் தினம் பூக்கொண்டு அர்ச்சிப்பவர்க்கு, தினம் தினம் அழகான தோத்திரங்களால் அர்ச்சிப்பவருக்கு என்கிறாள். ஒளி வடிவாயிருக்கும் சக்தியானவள் பரா, பஷ்யந்தி, மத்தியமா ஆகிய 3 நிலைகளையும் தாண்டி ஸ்தூலமாக காதால் கேட்கப்படும் சப்தமாக மாறும் பொழுது அம்பாளை வைகரி சக்தி என்பர். வைகரி எனில் என்று நான் நிறுத்த பரா வாக்காக மூலாதாரத்தில், பஷ்யந்தியாக நாபியில் மனத்துடன், பின் மத்தியமாவாக ஹிருதயத்தில், விகர என்னும் காற்றாக நுழைகிறேன் என்றாள். கேள்விகள் கேட்கும் எண்ணம் சற்றே பின்னடைந்தது. காற்று எப்படி சப்தமாகும்? அதுதானே என்றாள். தலை மட்டும் அசைந்தது. காற்றானது சிறிய துளைகள் உள்ள புல்லாங்குழல் வழியே வந்தால் இனிய இசையாக மாறுமே, அதுபோல இப்பொழுது என் தலை கூட அசையவில்லை. புரிந்தது. விஷுத்தி என்னும் தொண்டை வழியே குறுகிய இடத்தில் சப்தம் ஸ்பர்ஷம் இரண்டும் கூடிய விகர என்னும் காற்று நுழைந்தவுடன் என்றேன். ஆச்சரியத்தின் எல்லையில் சொல்லாக பேசப்பட்டும் கேட்கப்பட்டும் ஞான இந்திரிய கோஷமாக மாறுவேன் என்றாள். 51 மாத்திருக்கா அக்ஷர மாலையை, 51 எழுத்துக்களாலான மாலையை அணிந்து காட்சி அளித்தாள் வாக்வாதினியாக. அந்த சொல்லின் அர்த்தமாக மனதால் மட்டுமே அனுபவிக்கக்கூடியதாக தன்னை காண்பித்து கொடுத்தார் தட்சிணாமூர்த்தியாக சிவபிரான். அம்பாள் சொல் ஆவாள், அதன் அர்த்தம் பரமேஸ்வரன் தான் என காளிதாசன் கூறுகிறார். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ, சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாதென்றோ, மலரும் மனமும் வெவ்வேறு ஆயினும் பிரிக்க இயலாதென்றோ, பாட்டும் பொருளும் பொருளார் பொருந்தும் பயனும் என்பர் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் என சகல கலாவல்லி மாலையை உணர்ந்து அனுபவித்தேன். விஷுத்தி சக்கரத்தில் பிரகாசிக்கின்ற உங்கள் இருவரையும் வணங்குகின்றேன். சிவம் சேவே தேவீமபி சிவசமான வியவசிதாம். பரமேஸ்வரனையும் அவருடன் இணை புரியாத உன்னையும் ஒரே நோக்குடன் உள்ள இருவரையும் வேண்டி துதிக்கின்றேன் என்று சங்கரரின் வார்த்தைகளை கொண்டு அர்ச்சித்தேன். குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.